ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளோட யூடியூப் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, செமி ஒயிட் குஷ்கா எப்படி வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ குஷ்கா வந்து பார்த்துருப்பீங்க, ஒயிட் குஷ்கா அண்ட் நார்மல் குஷ்கா பார்த்துருப்பீங்க. இந்த செமி ஒயிட் குஷ்கா வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. செமி ஒயிட் குஷ்கா செய்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மசாலா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ மசாலா பொருட்கள் என்னென்ன அப்படின்னா, கோகோனட் வந்து நான் ஒரு ஆஃப் கப் வந்து கோகோனட் யூஸ் பண்ணுறேன். அதே மாரி வந்து நான் ஒரு கார்லிக் வந்து நல்லா பீல் ஆஃப் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த கார்லிக்கையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கார்லிக்கோட வந்து நம்ம ஜிஞ்சரையும் ஆட் பண்ண போகிறோம். நான் ஜிஞ்சர் குவான்டிட்டி எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, 2 இன்ச் ஜிஞ்சரை வந்து நல்லா இந்த மாரி பீசஸாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது பிளெண்ட் ஆகிறதுக்கு தேவையான வாட்டரையும் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக இந்த மாரி பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம சீசனிங் பண்ணலாம். இப்போ குக்கரில் தேவையான அளவு எண்ணெயை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சமாக நான் ஃபனல் சீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஒரு ஆஃப் ஸ்பூன் ஃபனல் சீட்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து ஹோல் கரம் மசாலா ஸ்பைசஸையும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. அகைன் இதோட வந்து நான் 2 ஆனியன், பிக் ஆனியன் வந்து ஸ்லைசஸாக நான் கட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இப்போ எண்ணெயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகணும் அப்படின்னா, கோல்டன் ப்ரவுன் கலருக்கு சேஞ்ச் ஆகணும். ஸோ இது ஃப்ரை ஆகிறதுக்குள்ளே மீன்வைல் நம்ம கொரியண்டர் லீவ்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி மின்ட் லீவ்ஸையும் நம்ம ஃபைனாக சாப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆனியன் எல்லாமே வந்து நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் சேஞ்ச் ஆகிருக்கு. இப்போ நான் 3 க்ரீன் சில்லிஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதை நான் கட் பண்ணல, அப்படியே முழுசாக ஆட் பண்ணியிருக்கேன். அண்டு காரத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து நான் ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கிடையாது, நார்மல் ரெட் சில்லி பவுடர். அண்ட் இதோட வந்து இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதோட நான் ஒரு 2 டொமேட்டோ வந்து ஆட் பண்ண போகிறேன். ஸோ நம்ம டொமேட்டோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இந்த டொமேட்டோ வந்து நல்லா மேஷ் ஆகிற அளவுக்கு நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க. டொமேட்டோ வந்து சீக்கிரம் மேஷ் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இப்போவே வந்து சால்ட் ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒயிட் குஷ்கா செய்யணும் அப்படின்னா நம்ம ரெட் சில்லி பவுடர் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒயிட் குஷ்கா செய்யும்போது நீங்கள் க்ரீன் சில்லிஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், ரெட் சில்லி பவுடர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நான் பிளெண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலா வந்து இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்கும். பட் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து செமி ஒயிட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணதுனால அடி பிடிக்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதனால கொஞ்சமாக நான் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த வெசலை ஸ்டிக் ஆகிறத வந்து அவாய்ட் பண்ணணும் அப்படின்றதுனால கொஞ்சமாக வந்து லைட்டாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பாயில் பண்ண விடுங்க. இப்போ 1 ஸ்பூன் கொரியண்டர் பவுடர் அண்ட் 1 ஹேண்ட்ஃபுல் கொரியண்டர் லீவ்ஸ், ஹேண்ட்ஃபுல் மின்ட் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட ரா ஃப்ளேவர் எல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம ரைஸ் ஆட் பண்ணலாம். நான் இங்கே 2 கிளாஸ் வந்து சோனா மசூரி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரைஸை வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த ரைஸ் வேணுமோ, ஈவன் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸில் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இங்கே நான் 2 கிளாஸ் ரைஸ்க்கு வந்து 3 கிளாஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ணிகிட்ருக்கேன். ஃபைனலி இதோட வந்து நம்ம ஒரு லெமனை வந்து கட் பண்ணி போட்டுக்கலாம். அதனால நான் இங்கே லெமன் வச்சுருக்கேன். ஸோ இந்த லெமனை கட் பண்ணிவிட்டு இதோட ஜூஸை வந்து நம்ம ரைஸில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு, காரம் ஏதாவது கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வந்து விட்டு எடுக்கிறேன். ஸோ வந்து ப்ரெஷர் அவுட் ஆனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், செமி ஒயிட் கலரில் வந்து நம்மளுக்கு குஷ்கா கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணும்போது கொஞ்சம் எல்லோ கலரில் இருந்தது. பட் ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் செமி ஒயிட்டாக இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம மசாலா வந்து இதில் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு ஒயிட் குஷ்கா வேணும் அப்படின்னா நீங்கள் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணாதீங்க. சில்லி பவுடர் ஆட் பண்ணாமல் இன்னும் வந்து க்ரீன் சில்லிஸ் வந்து ஒரு 4, 5 வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி வந்து இந்த ரெசிபியை வந்து நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத காமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. ஸோ இதை நம்ம ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸோ பாய், டேக் கேர்.